Hi friends, welcome back to my channel. Dr. Subi is all about health. மனிதர்களுடைய இறப்புக்கு மாரடைப்பு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பொதுவாக மாரடைப்பு எதிர்பாராமல் சடனாக வரும். மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கு சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸே போதும். அந்த மாதிரி சேஞ்சஸ் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதலாவது ஹெல்த்தியாக சாப்பிட்றது. உணவில் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், நட்ஸ் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும். சால்ட், சுகர் ரெண்டையுமே கம்மியாக சேர்த்துக்கணும். முக்கியமாக சுகர் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஹெல்த்தி ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும். சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் வாரத்துக்கு 2 நாள் உணவில் சேர்த்துக்கலாம். இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். மாரடைப்பினுடைய ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாகும். அடுத்தது எப்போவுமே நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது. தினமும் ஒரு 30 மினிட்ஸாவது ஆக்டிவாக வாக் பண்ணணும். வேலைக்கு போகும்போது லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியை யூஸ் பண்ணிக்கணும். இது உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது புகைப்பிடிக்கிறத கம்ப்ளீட்டாக நிப்பாட்டணும். புகைப்பிடிக்கிறது இரத்த குழாய்களை ரொம்ப பாதிக்கும். மது அருந்துறதை தவிர்த்தா ரொம்ப நல்லது. இல்லாட்டினாலும் அதை ரொம்ப லிமிட் பண்ணிக்கணும். அடுத்தது லைஃப்பை ரொம்ப ரிலாக்ஸ்டாக லீட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வச்சுக்கக்கூடாது. இதுக்கு யோகா, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணலாம். குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம். எப்பொழுதுமே நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கணும். அடுத்தது வெயிட் மேனேஜ்மெண்ட். உடல் எடையை ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணணும். மிட்லைன் ஒபிசிட்டி, அதாவது தொப்பை போடுறது மாரடைப்பிற்குரிய ரிஸ்க்கை ரொம்ப அதிகப்படுத்தும். மொத்தத்தில் பாடி மாஸ் இண்டெக்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ரெகுலராக சுகர் செக் பண்ணிக்கணும், பிபி செக் பண்ணிக்கணும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸையும் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை உயர் ரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் ஏதாவது இருந்தால் அதற்குரிய மாத்திரைகளை சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிடணும். டாக்டர் எப்போ செக்கப் வர சொல்கிறாங்களோ அப்போ கரெக்டாக செக்கப் பண்ணிக்கணும். இடது பக்க மார்பில் வலி வர்றது, இடது கை வரைக்கும் அந்த வலி பரவுறது, ரொம்ப வேர்வையோட மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கிறது, தலைச்சுத்து, வாந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இது மாரடைப்பினுடைய அறிகுறியாக இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா நேரத்தை கடத்தாமல் உடனே டாக்டரை பார்க்கணும். நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, take care, see you, bye bye.